2026ஆம் ஆண்டோட குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறதோட ஒரு சுருக்கமான பார்வை இதோ. ஜூன் 2, 2026ல நடக்க போற இந்த குரு பெயர்ச்சி, அதாவது வியாழன் கிரகத்தோட இடமாற்றம், கும்பராசிக்காரர்களான உங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு கொடுத்தாலும் உங்க பழைய கடன்கள் எல்லாத்தையும் முழுமையா அடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை எப்படி கொடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, நீங்க எடுக்கிற புது முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதங்கள் வரலாம். ஆனா இதுக்கு நீங்க காரணம் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் காரணம்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த ஒரு வேலையிலையும் குறுக்கு வழிகளை தேடாம நேர்மையாவும் ரொம்ப பொறுமையாவும் இருக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவதாக, நிதி நிலைமை. பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் அது வந்த வேகத்திலே செலவாகிடுங்க. அதனால உங்க பழைய கடன்களை அடைக்க இதை ஒரு சரியான வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா இந்த வருஷம் புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறதையோ இல்லனா இருக்கிற வியாபாரத்தை பெரிய அளவுல விரிவுபடுத்துறதையோ நீங்க கண்டிப்பா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இறுதியாக, உங்களுக்கான ஒரு சின்ன எச்சரிக்கையும் பரிகாரமும். கல்யாணம், குழந்தை பாக்கியம், அப்புறம் வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காத்திருப்பு இன்னும் கொஞ்சம் நீடிக்கலாங்க. உங்க உடல் நலத்துல, குறிப்பா ரத்த அழுத்தம், சுவாசம், அப்புறம் உணவு பழக்கங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பரிகாரமா திருவண்ணாமலை போய் கிரிவலம் வந்து சிவனை கும்பிடுறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அப்படி ஒரு சின்ன தகவல். இதே குரூப் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனியால ஏற்பட்ட மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு நல்ல நிம்மதியை தரும். சுருக்கமா சொல்லணும்னா, சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு எந்த அவசரமும் இல்லாம ரொம்ப நிதானமா செயல்பட்டா இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதியான ஆண்டாவே அமையும்.